மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்று முதல் புதிதாக கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற ஒரு ஆன்மீக ஓவிய தியான பயிற்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 53 முதல் 56 வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே இயேசுவை மக்கள் தேடுகின்றார்கள். இயேசுவை என்னென்ன காரணங்களுக்காக தேடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், மனிதனுடைய தேடுதலினுடைய முக்கியமான ஒரு கருவி அல்லது நம்முடைய உறுப்பு கண். அந்த மக்களுடைய தேடுதல் தங்களுடைய வாழ்விற்கான தேடுதலாக இருந்தது. தங்களுக்கு வாழ்வு வேண்டும், குணப்படுத்துதல் வேண்டும் என்று அவர்கள் எங்கிருந்து கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய தேடுதல் நிறைவு செய்யப்படுகிறது எப்பொழுது என்பதை நாம் பார்க்கலாம். இயேசுவை அவர்கள் பார்த்த பொழுது அவருடைய தேடுதலுக்கான பதில் கிடைத்தது. இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவை தேடி சென்றார்கள். அங்கே இயேசுவினுடைய தொடுதல் அவர்களுக்கு கிடைத்தது. இயேசுவை தொட்டவர்களும் இயேசுவால் தொடப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்வில் உடைய அடுத்த நிலையில் என்ன ஆனார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த பார்வை எப்படி மாறுகிறது என்பதை. அழகான ஒரு படகு, இயேசுவினுடைய வாழ்வினால், இயேசுவினுடைய குணப்படுத்துதலினால் தொடப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஒரு படகை போன்று, அமைதியான சூழ்நிலையில் பயணிக்கின்ற படகை போன்று மாறுகின்றது. துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், பலகீனங்கள் எவைகள் இருந்தாலும் இயேசுவினுடைய தொடுதலினால் அவர்களுடைய வாழ்வு நலமானதாக நகர்ந்து செல்லுகின்றது. இயேசுவினுடைய அருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கின்றது. அழகான ஒரு இனிமையான சூழ்நிலையில் ஒரு படகு சவாரியில் செல்வது போன்று இயேசுவால் தொடப்பட்ட மக்களுடைய வாழ்வு அமைகின்றது. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய தொடுதலை பெற்ற மக்களுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாக அமைந்தது.